வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, வசுமதி யோகா அதன் பலன்கள் பத்தி பார்க்கலாங்க. வசுமதி யோகா கிரக அமைப்பு எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு விரிவா பார்க்கலாம். இப்போ வசுமதி யோக கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா பாருங்க, சந்திரன் அவங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரிங்க, சந்திரன் நின்ற ராசிக்கு உபஜயஸ்தானத்துல சுப கிரகங்களான புதன் பகவானோ குரு பகவானோ சுக்கிர பகவானோ இந்த உபஜய ஸ்தானங்கள்ல இருக்கும்போது அது வசுமதி யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. உபஜயஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சந்திரன் நின்ற ராசிக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்கள்ல சுப கிரகங்களான புதன் குரு சுக்கிரன் இந்த கிரகங்கள் ஏதாவது ஒரு ராசியில ஒன்று சேர்ந்து இருந்தாலோ அல்லது பரவி இருந்தாலும் சரிங்க, இந்த உபஜயஸ்தானத்துல சுப கிரகங்கள் இருக்கும்போது அது வசுமதி யோகத்தை தரக்கூடிய அமைப்பு சந்திரன் என்ற ராசிக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி சுப கிரகங்கள் இருக்கும்போது அந்த கிரகங்கள் பாதிக்கப்படாம இருக்கணும். இந்த சந்திரன் என்ற ராசிக்கு உபஜயஸ்தானத்துல சுப கிரகங்கள் இருக்கும்போது நீச்சமாகவோ வக்ரமாகவோ பாவ கிரகங்களுடைய சம்பந்தமோ பெறாம நல்ல அமைப்புல இருக்கணும். அதே போல அந்த இருக்க ராசி இருக்கு இல்லைங்களா, சந்திரனுக்கு உபஜயஸ்தானத்துல குரு பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் நின்ற ராசிக்கு அந்த அதிபதிகளும் பாதிக்கப்படாம அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகங்களும் பாதிக்கப்படாம இருக்கணும். அதாவது அந்த கிரகங்கள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம சந்திரன் நின்ற ராசிக்கு ஸ்தானங்கள்ல சுப கிரகங்கள் இருப்பதே வசுபதி யோக அமைப்பாகும். இந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துட்டா, அவங்களுடைய திசா காலங்கள் மிகுந்த நன்மையை கொடுக்கும், ராஜ யோகத்தை கொடுக்கும், பொருளாதாரத்துல வளர்ச்சி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு இன்னும் கூடுதலான பலன்கள் என்ன கொடுக்கும்னா சுயமா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும். மற்றவங்களை அண்டி பிழைக்காத மனிதர்களா இருப்பாங்க. நல்ல சுய சம்பாதியத்துல பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு உண்டு. நல்ல கௌரவம், செல்வாக்கு, அடுத்தது சொல்வாக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி அந்தஸ்து கௌரவம் எல்லாமே அந்த ஜாதகருக்கு கிட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சந்திரன் நின்ற ராசிக்கு உபஜயஸ்தானங்கள சுப கிரகங்கள் நின்று இருக்கும் போது அது பாதிக்கப்படாம நல்ல அமைப்புல இருக்கணும். அதே போல அந்த கிரகங்கள் அந்த லக்னத்துக்கு சுபர் யோகராகவும் வந்துட்டாலும் நல்ல பலன்கள் அதிகமாக கூடுதலாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த கிரகங்கள் பாதிக்கப்படாம இருக்கணும். நல்ல சம்பாதிக்க காலங்கள்ல இவங்களுடைய சம்பந்தப்பட்ட திசை வந்தா அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பொருளாதாரத்துல வளர்ச்சி இருக்கும், மேல்மை அடைவாங்க. அந்த கிரகங்கள் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ, என்ன காரகத்தன்மையோ, ஆதிபத்தியத்துக்கு உண்டான காரகமும் அந்த கிரகத்துக்கு உண்டான காரகமும் அந்த திசா காலங்கள்ல முழுமையா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லைங்க, இது ராசிக்கு மட்டும்தான் பார்க்கக்கூடிய அமைப்புன்னு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனா இந்த உபஜயஸ்தானமான சந்திரன் நின்ற ஸ்தானத்துக்கு உபஜயஸ்தானத்துக்கு மட்டும் இல்ல, லக்னாதிபதிக்கும் லக்னத்துக்கும் உபஜயஸ்தானத்துக்குள்ள இந்த கிரகங்கள் இருந்தாலும் அது நற்பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இப்ப முன்னோர்கள் மூல நூல்களுக்கு விவரமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சந்திரன் நின்ற ராசிக்கு உபஜயஸ்தானத்துல சுபர்கள் இருந்தா வசுமதி யோகம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அதே போல லக்னத்துக்கும் உபஜயஸ்தானத்துல இந்த சுப கிரகங்கள் இருக்கும்போது இந்த வசுபதி யோக பலன்கள் கொடுக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ லக்னத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்கள்ல அவங்களுக்கு இந்த சுப கிரகங்கள் இருந்தாலும் நற்பலன்கள் தரும், இந்த வசுமதி யோக அமைப்பையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ 3ஆம் இடம் 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மறைவு ஸ்தானங்களாக வருதே, சுபர்கள் போய் மறைந்துட்டால் பாதிப்பு கொடுத்துருமா அப்படின்லாம் நினைக்காதுங்க. இது உபஜய ஸ்தான அமைப்பிலும் இந்த ஸ்தானம் வர்றதுனால 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் வர்றதுனால இது பாதிப்பு தராத அமைப்பு. அதுங்க பாதிக்காம அந்த கிரகங்கள் இருந்தாலே போதும். அல்லது அப்படி அந்த மாதிரி 3, 6ஆம் இடம் இருக்கும்போது லக்ன சுபர்களுடைய அல்லது லக்னாதிபதியோடைய சம்பந்தம் பெற்றாலும் இந்த யோகமான பலன்கள் கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. சரிங்களா. அடுத்தது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல சுபர்கள் இருக்கும்போது தொழில நல்லா வளர்ச்சி இருக்கும். ஆனா குரு பகவான் இருந்தா எப்படி இருக்கும், குரு பகவான் 10ல் கேந்திரத்தில் இருக்கும்போது கேந்திராதிபத்திய தோஷம் கொடுக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி பண்ணலாம். அதுக்கும் பதில் சொல்றேன். இப்ப 10ஆம் இடத்துல இருக்கும்போது இப்ப ராசிக்கு 10ஆம் இடத்துல அது பாதிப்பு எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. இப்ப ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருந்தாலும் ஒன்று பிரச்சனை இல்லை, பாதிப்பு இல்லாத அமைப்பு. ஆனா லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது இது பாதிப்பு கொடுக்குமா, கேந்திராதிபத்திய தோஷம் கொடுக்குமானா அதுக்கு அது கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிறது வேறங்க, இந்த அமைப்பு வேற. சரிங்களா. கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு அதை பத்தி விரிவாவே நான் பதிவு போட்டிருக்கேன், போய்ப்பாங்க. இருந்தாலும்
ஒரு சில வார்த்தைகள் இங்க சொல்றேன். இப்ப லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் குரு இருந்தால் அது வசுமதி யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா, இங்க வந்து குரு பகவான் பாருங்க, அது வந்து ஆட்சியாகவோ வந்து வலுவாக ஆட்சி பெற்று நின்றால் மட்டும்தான் அந்த தனித்த குருவாக இருந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்று அமைப்புல இருந்தால் தான் அது கேந்திர ஆதிபத்திய தோஷமாக வரும். மற்றபடி மற்ற லக்னங்களுக்கு பாருங்க, குரு வந்து 10ஆம் இடத்துல இருப்பது நல்ல சிறப்பான பலனை தான் கொடுக்கும். அந்த 10ஆம் அதிபதி நிலையை பொறுத்து பலன்களுக்கு தரும். சரிங்களா? தனித்த குருவாக இருந்தாலும் மட்டும் பாதிப்பு கொடுத்துருமா அப்படின்னா, அந்த குருவை யாராவது சுபர்கள் பார்க்கறாங்களான்னு பாருங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அது பாதிப்பு கொடுக்காது, வசுமதி யோகத்தை கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது 11ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டா, எந்த கிரகமாக இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கலாம், சுப பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத சுபர்களே போய் அந்த 11ஆம் இடம் உபசரஸ்தானத்துல இருக்கும்போது அது வெற்றி ஸ்தானமாகவும் லாபஸ்தானமாகவும் லாபத்தை இரட்டிப்பாக தரக்கூடிய அமைப்பெல்லாம் வர்றதுனால இந்த இடத்துல வந்து இருக்கலாம். நட்பலன்கள் யோகமான பலன்கள் கொடுக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்தாலும் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் சுப கிரகங்கள் இருந்தாலும் நட்பலன்கள் யோகமான பலன்கள் அவங்களுடைய திசா காலங்களில் வசுமதி யோக பலன்கள் முழுமையா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா அந்த கிரகங்கள் நீச்சமாகவோ வக்ரமாகவோ பாவ கிரகங்கள் சம்பந்தமோ பெறாம அடுத்தது அந்த நின்ற ஸ்தானாதிபதியும் ஸ்தாரம் கொடுத்த கிரகமும் பாதிக்கப்படாம நல்ல அமைப்புல இருக்கும்போது முதல் தரமாக சந்திரனுக்கு வந்து உபஜய ஸ்தானத்திலான 3, 6, 10, 11ஆம் இடங்கள் இருக்கும்போது சிறப்பான பலனையும், லக்னத்துக்கு வந்து 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருந்தாலும் நற்பலன்களும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. மெயினா வந்து சந்திரனுக்கு உபஜயஸ்தானத்துல பார்க்கும்போது அந்த சந்திர பகவான் வளர்ப்பிறை சந்திரனாக இருக்கணுங்க, தேய்பிறை சந்திரனாக இருக்கக்கூடாது. வளர்ப்பிறை சந்திரனாக இருந்து வளர்ப்பிறை சந்திரனுக்கு உபஜயஸ்தானத்துல சுப கிரகங்கள் நின்று இருக்கும்போது வசுபதி யோக பலன்கள் சிறப்பாக தரும் அப்படின்னு நம் முன்னோர்கள் மூல நூல்களை கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய திசா காலங்கள்ல பொருளாதாரத்தில் மேல்மை வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. நன்றி, வணக்கம்.